பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. அனைவருக்கும் வணக்கம். இன்று தாமிரபரணி ஆற்றில் 26 வருடங்களுக்கு முன்பு மண்ணுரிமை மனித உரிமைக்காக போராடிய 17 பேர் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய பேரணியும் இந்த நிகழ்ச்சியும் மதியம் 1:30 மணிக்கு நெல்லை ஜங்ஷனில் புறப்பட்டு 3 மணி அளவில் நாங்கள் இங்கே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். 1999ஆம் ஆண்டு இதே நாள் ஜூலை 23 அன்று மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமை, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை கண்டித்தும் அதற்காக போராடிய 625 தொழிலாளர்கள், 200 பெண்கள் உட்பட 10 கை குழந்தைகள் உட்பட அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட அந்த பேரணி நடைபெற்றது. அதை கூட அமைதியாக நடைபெற்ற அந்த பேரணியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் காவல்துறை பல்வேறு காரணங்களை இட்டுக்கட்டி அந்த தொழிலாளர்கள் மீது நடத்திய தாக்குதலில் இதே தாமிரபரணி ஆற்றில் 17 பேர் உயிரிழந்தார்கள். அதில் 1 வயது விக்னேஷ் என்ற குழந்தையும் உட்பட. நாங்கள் கடந்த 26 வருடமாக இந்த 17 பேருடைய நினைவு மண்டபம் எழுப்புவதற்கு இதே தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் எல்லோரும் வந்து செல்லக்கூடிய வகையில் ஒரு இடத்தை ஒதுக்குமாறு தமிழக அரசில் பல முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு இதுவரையிலும் அந்த நினைவு மண்டபத்தை நாங்கள் எங்களுடைய சொந்த செலவில் எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இது தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அரசிடத்தில் நாங்கள் இடம் கேட்கிறோம். ஆனால் அதை கூட இந்த அரசு இன்னும் கொடுவதற்கு முன்வரவில்லை. மேலும் 1999ஆம் ஆண்டு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள். மெல்ல மெல்ல அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இப்பொழுது 2024ஆம் ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் 99 வருடங்களுக்கு முன்பாக அந்த மலைப்பகுதியை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை செய்து பிழைப்பதற்காக சென்றவர்கள். அதற்கு பிறகு அங்கே BPTC நிர்வாகம் என்ற நிர்வாகம் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக வருகிறது. எனவே அவர்களுடைய வாழ்வாதாரம் மலை வனத்தை சார்ந்ததாகத்தான் இருந்தது. இடையில் குடும்பத்திலே ஒருவர் அங்கே அந்த BPTC நிர்வாகத்தில் தேயிலை தோட்டங்களுக்கும் பணிபுரிந்தார்கள். எனவே அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 2016ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் தமிழ்நாடு அரசு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு வன உரிமை சட்டம் பொருந்தாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் 2006 வன உரிமை சட்டத்தின்படி ஒருவர் 25-30 வருடங்களுக்கு மேலாக மலைப்பகுதியிலே வாழ்ந்து வந்தாலே போதும். அவர் அரசூழியராக கூட இருக்கலாம், அங்கிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அவர் வேலை செய்யலாம். ஆனால் வனப்பகுதிக்கு உள்ளே வாழ்ந்தாலே அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கேயே இருப்பிடத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இந்த அரசு கண்ணை மூடிக்கொண்டு இந்த உச்ச உயர்நீதிமன்றத்தில் நானே 10 முறைக்கு சென்று வாதாடினேன். இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சென்றோம். அந்த வழக்கு இன்னும் நிலுவையிருக்கிறது. இதுக்கிடையில் தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாங்கள் புகார் அளித்தோம். இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், அதாவது நிலம் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டி குடிமகன், இது உன்னுடைய சிட்டிசன், இந்த அரசனுடைய குடிமக்கள். இந்த அரசு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நீங்கள் வேறு அந்த மக்கள் வேறு கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு சாதாரணமாக காற்று இயற்கையாக வந்துடும், குடிநீர் செய்து விடக்கூடிய பொறுப்பு இருக்குது, மின்சார வசதி செஞ்சு கொடுக்கணும், போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும், தொலைத்தொடர்பு வசதி செஞ்சு கொடுக்கணும், அதுபோல் கல்வி வசதி செஞ்சு கொடுக்கணும், மருத்துவ செஞ்சு கொடுக்கணும். ஆனால் மெல்ல மெல்ல அந்த அனைத்து வசதிகளையும்
பள்ளிக்கூடத்தை இடித்து கொண்டு வந்துட்டாங்க, மருத்துவமனையை மூடிட்டாங்க. இதுக்கும் வந்து 2028 வரையிலும் பிபிடிசியோடு போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் அங்கே இருக்க தொழிலாளர்களை அதுக்கு முன்பாக வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. மேலும் வந்து அந்த எல்லா தொழிலாளர்களும் வந்து இந்த நிர்வாகம் கொடுத்த அந்த அதாவது வந்து கட்டாய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து தொழிற்சாலை சட்டத்தை வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். எனவே வந்து அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான உரிமை உண்டு, எல்லா விதமான வசதிகளையும் பெறுவதற்கு உண்டான உரிமை உண்டு. அப்படி இருந்தும் கூட வேண்டுமெனே 99 எந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு வந்து அநீதி இழைத்தார்களோ அவருடைய புதல்வர் தான் இருக்கிறார். ஆனால் அந்த மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வந்து வஞ்சத்தை வச்சுட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி இழைக்கிறதுக்காக அவர் வந்து முயற்சி செய்கிறாரு. வரலாற்றில் வந்து இதுபோல் எத்தனையோ கொடுமை இழைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பட்டியலில் ஸ்டாலின் இடம்பெறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதனால் தொழிலாளர்களை வெளியேற்றுவது இந்த அரசு போலீஸை வச்சு அவங்களுக்கு குடிநீரை நிறுத்தி, மின்சாரத்தை நிறுத்தி, போக்குவரத்தை நிறுத்தி கட்டாயப்படுத்திடுவான். ஆனால் வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. நாங்களும் வந்து அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வெளியேற்றதுக்கு நான் புதிய தமிழகம் ஒத்துக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அதுக்காக எதுவெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முதல்ல 2024 தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்த பிறகு டிசம்பர் 2ஆம் தேதி தலைமைச் செயலாளருக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டார். இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அதனுடைய விளக்கம் என்னென்னு செய்து கொடுத்து வந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு 6 வார காலம் ஆகும் கொடுத்தோம். அந்த டிசம்பர் மாதம் 2024 கொடுத்ததையும் வந்து இன்றைக்கு வரை நிறைவேற்றலை. அதேபோல் மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு வந்து போட்டு மே மாதம் 19ஆம் தேதி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. அதையும் இந்த அரசு செய்யலை. அதனால் அந்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு 1.5 வருஷமாக வேலை இல்லை. அவர்கள் போராடுவதற்கு வந்து சக்தியை இழந்து விட்டார்கள். எனவே அவங்கள வந்து வெளியேற்றலாம், புலியை சொல்லி அதை யானையை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான மெத்தேடு கிடையாது. அது வந்து அந்த அரசுக்கு பலன் தராது. மேலும் ஒரு தகவலை மட்டும் ஊடகவியலாளர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. கடந்த 4-5 வருடத்தில் மட்டுமே 1,73 லட்சம் ஹெக்டேர், அப்படின்னா ஏறக்குறைய 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வன நிலங்களை இதர பயன்பாட்டுக்கு, வனம் அல்லாத பயன்பாடு, ரோடு போடுறது கொடுத்துருக்குறாங்க. அதே போல் குவாரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, கல்வி இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வனத்திலேயே 99 வருஷம் வாழவங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா கொடுக்குறது என்ன கஷ்டமாகி போயிடும். அவர்கள் ஒன்றும் இந்த நிலத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதுக்கும் வந்து அவர்கள் அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இனிமேல் புதுசாக நீ உத்தரவு போட வேண்டியதில்லை. அவர்கள் அங்கேயே இருந்துட்டு போகணும்னு சொல்லி விடுறது. அதுதான் வந்து 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே அவர்கள் அந்த உரிமையை பெற்று விடுவார்கள். அதனால் இந்த அரசு வந்து மனித நியாயத்தோடு நடந்துக்கணும், சட்டப்படியும் படிக்கணும், நியாயப்படி நடக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். கொடைக்கானல் எப்படி வாழ்கிறாங்க? அங்கேயே பக்கத்தில் வந்து வனப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊட்டியில் எப்படி வாழ்கிறாங்க? சிறு சிறு தேயிலை தோட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. ஊட்டியில் வேலை தேடி கீழே தான் வந்துகிட்டு இருக்காங்க. வேலை இல்லை, அதாவது அங்கே வந்து அவர்கள் பயிரிடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த வந்து இவங்க ஏற்கனவே வாழை போட்டிருந்தாங்க, மாடு வச்சுருந்தாங்க, காய்கறி விளைச்சாங்க, அதையெல்லாம் போய் வனத்துறை அழிக்கிறாங்க ஆச்சுங்களா. அவங்க வீடு வந்து குடியேற விடாமல் வந்து பஞ்சாயத்து வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளரையும் நீக்கிறாங்க, மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க, தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க வச்சுருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க, வேலையும் இல்லை. அப்போ அங்கே குடி இருந்துட்டு வேலை தேடி வெளியே தான் வராங்க தவிர அந்த வீட்டை யாருமே காலி பண்ணல. தவறாக வந்து உச்சநீதிமன்றத்திலையும் வந்து தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோலை இருந்து வெளியேறிவிட்டாங்க. முன் யாருமே வெளியேறல, குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து சரி நான் சொல்கிறேன், இல்லை அது தொடர்ந்து பொய், அவங்களுக்கு வந்து பொய் தான் அவங்களோட மூலதனமாக இருக்குது. நான் வேணா சொல்கிறேன், 24 மணி நேரம் டைம் கொடுப்போம், போக்குவரத்து பண்ண சொல்லுங்கள். 384 கூட அந்த 500 குடும்பம் அங்கே இருக்காரு நினைப்பார். அதுக்கு சவாலாக அதுக்கு வந்து அந்த ஏற்றுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராகுதா? சரி, இவங்க கொடுத்த சொல்லுங்க, இவங்க அடுக்குமாடி ஒரு ரெடியாசத்தில் கொடுத்தாங்கல்ல, அது எத்தனை பேர் குடியேற்கிறாங்க? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள், விருப்போய்வு பெற்று வந்தவர்களுக்கு இவங்க அடுக்குமாடி வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டிலேயே தகுதியில் அது போய் குடியிருக்க முடியாது, தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாரும் அதுக்கே போகிறதுக்கு ரெடி இல்லை. வேறு வழி, அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தைய வச்சிருக்க முடியுமா? ஏதாவது ஒரு பிழைப்பு தேடி வரணும் இல்லை, வேற ஒன்றும் செய்யலையில்லை. நீங்கள் வனத்தில் வாழ விட மாட்டேங்கிறீங்க. அவங்கள ஆடு மாடு வச்சுக்கிறது விட்டு தான் அந்த நல்லா இருப்பாங்க.
அவங்க ஏற்கனவே வச்சுக்கிற 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தில் காய்கறி போட விட்டால் அவங்க அங்கேயே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க? அதுதான் முக்கியமான காரணம். டாக்டர், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர் வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து சந்திச்சாங்க. 356 குடும்பங்கள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான வந்து மின்சார வசதி, சாலை வசதி, குறிப்பாக அவங்களுக்கு தேவையான எந்த வசதியும் செய்து கொடுக்கல. அது மாதிரி பேருந்து வசதி கூட நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் இருக்காங்க? எங்க இருக்குது, உண்மை நிலைமை இருக்குதுல்ல. சொல்லுங்கம்மா. இருக்கு சார், இருக்கு. அதாவது அதாவது அவங்களுக்கு இப்போ வந்து வாட்டர் மேன் வேணும் இல்லைங்களா, பிளம்பர் வேணும். இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணணும், பைப்பு திறந்து விடணும். அந்த பிளம்பர் வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? டாக்டர், ரெண்டாவது என்ன விஷயம்னா சொல்கிறேன், பிளம்பரை கட் பண்ணுறாங்க, மின்சாரத்தை கட் பண்ணுறாங்க. வேணும்னே 3 நாளைக்கு நிறுத்துறது, ஒரு நாள் ஒரு மணி நேரம் கொடுக்குறது. அப்போது துண்டிச்சு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி இவங்களை வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம், நிறுத்திடுவோம், வெளியேறுங்கன்னு அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறாங்க. இல்லை, பேரூராட்சி நிர்வாகத்தோட ஈவோட்ட போய் கேட்கும்போது நீங்கள் தான் அங்கேயே இல்லையே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தண்ணின்னு சொல்லி சொன்னதாகவும். சரிங்க, பாருங்கள், தண்ணி கொடுங்க, அங்கே இருப்பாங்க. அங்கே வேலை செய்ய, அங்கே வந்து தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க பயிர் செய்ய விடுங்க, அங்கே இருப்பாங்க. நீங்கள் வந்து தான் விரட்டுறீங்க, தண்ணி கொடுக்குறதில்ல, போக்குவரத்து இல்லை, ஒரு ஃபோன் பண்ண விடுறது இல்லை. நீங்கள் தான் கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து வெளியே ஏற்றுறீங்களே. ஆனால் மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 19 குடும்பம் தான் அங்கே இருப்பதாக சொல்கிறாங்க. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு தேதி வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் டைம் கொடுங்க, பஸ் அப்டேட் பண்ணுங்க. 355 குடும்பம் அங்கே இருக்கா இல்லையா பாரு. இப்போ பஸ் இல்லாதனால தான் அங்கே குடும்பம் இல்லை. பஸ்ஸும் இல்லை, வேலை வாய்ப்பு, அவங்களோட பிழைப்பு, வாழ்வாதாரம் தான் முக்கியம் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனி மூடிட்டாங்க. மீதி இருந்த தங்களுடைய நிலங்களில் வந்து சொந்த நிலத்தில் வந்து அவங்க வச்சு பயன்படுத்தி கொண்டு இருந்த நிலத்தில் வந்து காய்கறி போடுறது விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணம். மொத்தம் எவ்வளோ குடும்பம் தான் அங்கே இருக்காங்க சார்? எல்லா குடும்பங்களுமே அங்கே தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து இந்த அரசு கொடுத்த சலுகையை ஏற்றுக்கொண்டு யாரும் வந்து குடியேறல. வேறு வழி இல்லாமல் அவர்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் கசைக்கு பிழிகிறீங்க. மனிதநேயமற்ற முறையில் நீங்கள் வந்து அவங்க மேலே அட்ராசிட்டிஸ் பண்ணுறீங்க. அதுதான் காரணம். நான் இல்லை, இப்போ இப்பொழுது வந்து மனித உரிமை ஆணையம் மீண்டும் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அந்த வழக்கு வந்து 21ஆம் தேதி வரக்கூடிய மண்டே அன்னைக்கு மீண்டும் வருது. நிச்சயமாக நீதிபதிகள் மனிதநேயத்தோடு இதை கவனிப்பார்கள் என்று கருதுகிறேன். ஆச்சுங்களா? கடைசியில் மக்கள் போராட்டம் தான் தீர்மானிக்கணும். மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக. இந்த அரசு, தமிழ்நாடு அரசு இறுதி அத்தியாயம், மாஞ்சோலைக்கு இறுதி அத்தியாயம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறதா? அதுக்காக தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதுறதுக்கு முடிவு பண்ணிக்கிறோம். மக்கள் போராட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 95 நாங்கள் வந்து ஒரு கணக்கு எழுதணும். அன்றைய ஆட்சியில் இருந்த கொடியங்குளம் நிகழ்ச்சிக்காக. இன்றைக்கி மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்காக அவர்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் வந்து இறுதி அத்தியாயத்தை நிச்சயமாக எழுதுவோம். இல்லை, உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மாஞ்சோலையில் இருக்கவங்களுக்கு மீள் குடியமைப்பு முறைகளில் தான் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறதா மாவட்ட நிர்வாகம் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து அது முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத பண்ணுங்க. இவங்க முதல்ல புலி காப்பகமாக டைகர் ரிசர்வாக எப்படி அறிவித்தாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக எதை அடிப்படையாக வச்சாங்க, அங்கே வந்து 10,000க்கு மேற்பட்ட வாழ்ந்து கொண்டிருந்த அவங்களிடத்தில் நீ கருத்து கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றுவது என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதுக்கு சில மெத்தட் இருக்குது. அவர்களை கட்டாயப்படுத்தி புலிகள் காப்பகத்தில் வெளியேற்றக்கூடாதுங்கிறது தான் அது ரூல் இருக்குது. ஆச்சுங்களா? தெங்கு மராடாவில் 20 வருஷம் ஆச்சுங்க. இதே சுரேஷ்குமார் கொடுத்து வச்சுரு இன்றைக்கு வரையில் அவர்களுக்கு கொடுக்கல. அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த 10,000க்கு மேற்பட்ட வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்வு அவ்வளோ பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசு சொல்லக்கூடிய எந்த நிவாரணமும் மக்களுக்கு போய் சேராது. இந்த 77 வருஷமாக நீங்கள் போட்ட திட்டமே ஒன்றும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இந்த மக்களுக்காக போய் சேரப்போகுது. அதனால் இதெல்லாம் பொய் அவங்க பேசுகிறாங்க, தொடர்ந்து போய் பேசுகிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சியர் மனச்சாட்சியோடு வந்து அரசுக்கு அனுப்பணும். அந்த மக்கள் தாங்களாக விருப்பி அவங்க வந்து கீழே இறங்கலை. அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன செய்யாது, அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைப்புக்காக வர்றாங்க. அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு 2 ஏக்கரை கொடுத்துட்டுன்னா ஒரு ஆள் கீழே வர்றாரு. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே மாஞ்சோலைக்கு திரும்பிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள், மாவட்ட ஆட்சியர் அது ரெடியாகிறாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுக்கலாம், 10 ஏக்கர் கொடுக்கணுங்கிறது 2006 வர ஒரு சட்டம் படிக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க சொல்லுங்கள். எல்லா தொழிலாளர்களும் மாஞ்சோலைக்கு நாளையே குடியேறி விடுவார்.